இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அப்பா! நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு ஏதாச்சும் ஆச்சரியமா சொன்னாதான் வீடியோ பாப்பீங்களா என்ன? ப்ளீஸ் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. நீங்க நம்ம வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்பன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நானு நைட்டு சமையல் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏன் பெரிய பையன் இன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வீட்ல பூஜை சாமானம் கழுவுறதே அவங்க அம்மாவோட வேலை மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம அவனும் கழுவுற பாருங்க. சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கிறான்னு தானே அர்த்தம். சோ அதனால சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கிறா. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் ஞாபகம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. வரலன்னா எப்பயாச்சும் ஞாபகம் வரும் பாருங்க. அப்போ கமெண்ட் பண்ணுங்க. பெரிய பையன் நானு பூஜை சாமானம் எல்லாம் எடுத்துட்டு வச்சா கழுவிடலான்னு சொல்லிட்டு அவன் நான் கிளீன் பண்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். சரி விடு, நம்மளும் விட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். கொஞ்சம் கிளீன் பண்ண, ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அவனால முடிஞ்ச அளவுக்கு அவ கிளீன் பண்ண, நான் மீதி இருக்கிறது நான் கிளீன் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் சின்னவர் சும்மா இருந்தா நம்மளுக்கே மனசு கேட்காது இல்லையா? ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறாங்க, இன்னொருத்தர் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இல்ல. சரி அவனும் வேலை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னேன். இருக்கிற கபோர்ட்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளிட்டு அரேஞ்ச் பண்றப்போ அவனுக்கு இன்விடேஷன் கிடைச்சிச்சு. அதுல இருக்கிற கணேசா பொம்மைன்னு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் பெரியவர் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. அது அப்படியே அடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. சோ அது பார்த்ததும் இது இருக்குதா காலி, அதே டேட் இருக்குதா ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஃப்ரிட்ஜுக்கு ஒட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லா தட்டு எல்லாம் எடுத்துட்டு சிங்க்ல போட்டு பெருக்கி கிச்சன் நல்லா கிளீன் பண்ணிட்டு தூங்கிடலாம். காலங்காத்தால பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கேஸ் கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கும் இல்லையா, பாத்திரம் எல்லாம் கூட கிளீன் பண்ணிட்டு தூங்கினா தானே நிம்மதியா தூக்கம் வரும். ஒரு நாளைக்கு வச்சிடுற, ஆனா ஒரு நாள் ஸ்ட்ரிக்டா இல்ல கிளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டே தான் தூங்குவேன். அப்பதான் நிம்மதியா தூக்கமும் வரும். ஒரு ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ முடியலப்பா, எவ்வளோ வாட்டி கழுவுறது காலங்காத்தால இருந்து இதே வேலையா, போ நீ அங்கே கெட, நாளைக்கு பாத்துக்கிற அப்படின்னு ஆகுது. உங்களுக்கும் அப்படிதான் ஆகுமா? இல்லைன்னா நீங்க டெய்லி ப்ராப்பரா கழுவிட்டு தூங்குறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கிச்சன் ரூம் கிளீன் பண்ணிக்கினாதான் சுத்தமா இருக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் கிளீன் பண்ணிப்பான்ட்டு. ஆனா எனக்கு அப்படி இருக்கவே ஆகிறது இல்ல. என்னன்னு தெரியல. இதெல்லாம் கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கும் ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாருங்க கிச்சன் ரூம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் போய் தூங்கிட்டா. அப்படியே சாஞ்சிட்ட பெட் மேல. அங்க கட் பண்ணா காலங்காத்தால ஏஞ்ச உடனே எடுத்துக்கோ
தொடப்பு கட்டம் எடுத்துக்கோ, நல்லா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட மட மடன்னு எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னைக்கும் நான் 5 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஏஞ்ச உடனே யாரு டிஸ்டர்ப் ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பர்ரு பர்ரு பர்ருன்னு கழுவின்னு இருக்கிறேன். இவ்வளோ சவுண்ட் வரும், எல்லாரும் ஏஞ்சிப்பாங்க இல்லையா அப்படின்னு தோணுது மனசுக்குள்ள. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வேலை ஆகணும் இல்லையா அப்படின்னு தோணுது மனசுக்குள்ள. 2ம் தோண்டிட்டே தான் இருந்துச்சு கழுவுற வரைக்கும். எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, வரலட்சுமி விரதம். நம்ம செய்யலைன்னாலும் கிளீனா வச்சுக்கணும் இல்லையா, அதனால இதெல்லாம் ஒண்ணா இருக்கிறதுனால நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்த பிறகு வீடு ஆல்ரெடி பெருக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போய் மாப் பண்ணிட்டேன். ஏன்னா பெருக்கிட்டு வந்தா உடனே மாப் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிளீன் பண்றதுக்கு வந்தேன். ஸோ அதனால ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நான் வீடு கூட மாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடெல்லாம் நல்லா மாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரது யூனிஃபார்ம் வந்து ஐரன் பண்ணல. முந்தா நாள் பண்ணி வச்சுடுவேன் ஒரு ஒரு வாட்டி. இன்னைக்கு பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலையிலும் இதுவும் வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஐரன் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஸ்டார்டிங்ல ஐரன் பண்ணணும்னா ஒரு சண்டையே நடக்கும். எனக்கு என் வீட்டுக்காருக்கு நீ பண்ணா, ஆஹா நீ பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுன்னு தான் இருப்போம். ஆனா இப்ப நான் யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள கேட்கறதே கிடையாது. நானே பண்ணிடுவேன். எப்பயாச்சும் என்னால முடியலன்னா அவர் பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐரன் பண்றது. இது பண்றப்போ இது ஒண்ணும் பெருசா பெரிய வேலையும் கிடையாது. ஆனாலும் என்னன்னு தெரியாது, இடுப்பு நோவு வந்த மாரி ஃபீலிங் ஆயினே இருக்கும். இடுப்பு நோவுது அப்படின்னு சொல்லினே இருப்பேன். இந்த மாதிரி டீப்பா வாங்கின பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு ஐரன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐரன் பண்றது பெரிய விஷயமாவே தெரியல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி வாட்டம் இல்லாம கிளீன் பண்ணதுனாலவோ என்னவோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஐரன் பண்றதுக்கு. இப்போ வந்து ஈஸியா பண்ணி வச்சுடுவேன். அவங்களுக்கு கேட்கறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். இங்க வந்து நான் போட வேண்டிய டிசைனே வேற. மைண்ட்ல ஒண்ணு நெனச்சுக்கிட்டு தான் வந்து உட்கார்ந்தேன். ஆனா என் கை பாருங்க, அதுக்கு தானா எது பிடிக்குதோ அது மட்டும் போட்டுக்கிட்டே போச்சு. சரி என்ன பண்றது? 2 கோடு போட்ட பிறகு அழிச்சா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டேன். சிம்பிளா தான் போடுறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கலர்ஸ் போடுறதுக்கு உட்கார்ந்தேன். இங்க தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா எடுத்துக்கிச்சு. ஆனா நிதானமா இந்த மாதிரி உட்கார்ந்து நம்மளுக்கு புடிச்ச மாரி போட்டுக்கினா, அது ஒரு 10 முறையாச்சும் நான் போய் போய் பாப்பேன். "எப்படி இருக்கு கோலம்? எப்படி இருக்கு கோலம்?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே ஒரு 10 முறையாச்சும் நான் போய் போய் பாப்பேன். அந்த மாரி எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா போடணும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ கோலம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்களா? மாட்டீங்களா? சொல்லுங்க. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. நல்லா இல்லன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கோலம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. என்ன இது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாமே அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்களேன். கொஞ்சம் நல்லா என்கரேஜிங்கா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம். இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வரலட்சுமி விரதம். நான் வந்து சாமி உட்கார வச்சு அந்த மாதிரி பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஸோ அது வந்து நான் சொல்லணும்ன்ட்டு நினைக்கல. ஆனா சாமிக்கு வந்து கொஞ்சம் பிரசாதம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்.
அதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். ஏன்னா வெல்லம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரிசி ஊற வச்சா வெல்லம் சாதம் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நார்மல் சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு, அதுக்கும் அரிசி ஊற வச்சேன். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் தான் செய்வோம். எனக்கு பர்சனலா பண்டிகைன்னா அன்னைக்கு பருப்பு சாம்பார் இருந்துச்சுன்னா தான் அது பண்டிகை மாரி தெரியும். அது சின்ன வயசுல இருந்தே அப்படி ரூಢி பண்ணி எங்களுக்கு அதுவே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பண்டிகைன்னா அன்னைக்கு பருப்பு சாம்பார் இருந்தே ஆகணும். சிம்பிளாவும் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால அன்னைக்கு பருப்பு சாம்பார் தான் செய்வோம். இப்போ வந்து வெல்லம் சாதம் செய்யறதுக்காக இந்த மாரி வெல்லம் வந்து கரைச்சுக்கிறேன். இங்க வந்து பெரிய மிஸ்டேக்க செஞ்சுட்டேன். உங்களுக்கு இந்த நேரத்துல தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சாதத்துக்கு சாப்பாடு வேக வச்சுக்கணும் இல்லையா? அதுவும் இன்னொரு சைடு வச்சுட்டு, நான் நைட்டே சாரி என் பையன் நைட்டே பூஜா சாமானம் எல்லாம் கழுவுனா இல்லைங்களா? அவ கழுவுன மீதி நான் கழுவுனேன். ஸோ அது வந்து நானு பொட்டு வைக்கல, குளிச்சுட்டு பிறகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடச்சிட்டு மட்டும் அப்படியே வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு தொடச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில தான் இந்த மாரி குளிச்ச பிறகு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி கழுவுறது ஓகே. ஆனா பொட்டு வைக்கிறதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதே அப்படின்னு நினைச்சு நான் வந்து பொட்டு வைக்கல. வச்சுட்டு இருக்கலாம். ஆனா என்னவோ தெரியல வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு வாட்டி வச்சுடுவேன் தான். அந்த மாரி பொட்டு வச்சுட்டு இருந்தா, அதுக்குள்ளவே எனக்கு வெல்லம் நல்லா கருகிச்சு. அத எடுத்துட்டு பருப்பு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா குக்கர்ல, அது வச்சுட்டு வந்துட்டேன். அது விசில் வரட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்காருக்கு சமையலும் செய்யணும். நான் இந்த மாரி பிரசாதம் செஞ்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து சமையல் செஞ்சுன்னு இருக்கிறேன். பருப்பு சாம்பார் நீங்களும் யாராச்சும் செய்வீங்களா? பப்பு சாரும் சொல்வோம். ஓகேங்களா? இந்த மாரி ஸ்டவ் மேல அப்பப்போ ஒரு கண்ணு போட்டுக்கிட்டே வந்து இந்த மாரி பொட்டு வச்சுட்டே இருந்தேன். பூஜை பண்றப்ப இந்த வேலையெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பசிக்கு தாங்க மாட்டேன். நான் விரதம் எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஒரு சைடு அந்த வேலை, ஒரு சைடு இந்த வேலை செஞ்சுக்கினே தான் இருக்கிறேன். இந்த மாரி செஞ்சுட்டே இருக்கிறப்போ, பிரசாதம்க்காக வச்சிருந்த சாப்பாடு வந்து வெந்துச்சு. ஸோ அது பார்க்கணும் இல்லையா? அதுக்காக பையன வந்து பூ வைக்க சொல்லிட்டு, நான் வந்து பிரசாதம் செய்றதுக்கு போயிட்டேன். பையனும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருந்தா. அவனுக்கும் தெரியும், நான் பசிக்கு தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்ன வேலையும் அவனும் செஞ்சுன்னு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் நான் செஞ்ச பெரிய தவறு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? வெல்லத்துல கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊத்திட்டா பாருங்க. இது வந்து வெல்லம் சாதம் மாரி தெரியல. வெல்லம் பாயசம் மாரி இருக்கு. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பாயசம் மாரி தான் ஆயிடுச்சு. பூ பாருங்க எவ்வளோ அழகா வச்சு விட்டான் என் பெரிய பையன். ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா போதும். அவன் நல்லா பண்ணி விட்டுடுவா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறா அப்படின்னு தோணும் ஒரு ஒரு நேரத்துல. ஒரு நேரத்துல சோம்பேறி ஆயிடுவான்னா, அப்போ திட்டிடுவேன். ஏன்டா இவ்ளோ சோம்பேறியா இருக்கிறன்னு சொல்லிட்டு. செஞ்சதெல்லாம் போயிடும் அந்த நேரத்துல. கோவம் வந்துடும் சில நேரத்துல. அதுக்கப்புறம் வாசலுக்கு இந்த மாரி துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். பூஜை பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வைக்கணும். அப்போதான் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற மாரி தோணும். இந்த மஞ்சள் குங்குமம் வச்ச அன்னைக்கு பாருங்க, அவ்ளோ பாசிட்டிவா இருக்கும் வீடே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பக்தி விட இந்த மாரி பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் இது எல்லாமே செய்வேன். அவ்வளோ பக்தி எல்லாம் கிடையாது. செய்வேன். ஆனா இதெல்லாம் செய்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செய்வேன். ஓகேங்களா? அதுக்குள்ளவே நான் சாப்பாடு வச்சுட்டு இருந்தா, அது கூட வெந்துச்சு. ஆனா பிரசாதம் இன்னும் ஆவல. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு இல்லையா? சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லி விட்டு இருந்தா அது ஒரு சைடு கொதிச்சுட்டே தான் இருக்கு. இன்னொரு சைடு சாப்பாடு கூட ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பிரசாதம் ரெடி ஆகல. அது ஒரு சைடு வெந்துட்டு தான் இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி நெய் ஊத்தி அதுல நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு பிரசாதத்துல சேர்த்துக்கினா இது பிரசாதம் அப்படின்னு சொல்றதை விட பாயசம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ திக்காகட்டும் அப்படின்னு விட்டாலும் அடி பிடிக்குதே தவிர திக் அவ்வளவா ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல இவ்வளவு திக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் சாமிக்காக இது சாமிக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு. ஸோ சாமிக்காக ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை எல்லாம் செஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கினேன். என்னோட பூஜை இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். என்ன மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி சிம்பிளா பண்ணுவீங்களா? நான் தான் பண்றேனே, வேற யாரோ ஏன் கம்பேர் பண்ணணும்? நீங்க பண்றதா இருந்தா நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம 2 பேரும் ஐஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து தீபாராதனை பண்ணிட்டு துளசி செடிக்கிட்டையும் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம். நான் டிஃபன் எதுவும் செய்யல. ஏன்னா பிரசாதமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. வெல்லம் சாதம்னா எங்க வீட்டுல எல்லாருக்கும் உயிர், ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த வெல்லமும் வெள்ளையா இருக்கா, கலர் கூட சுத்தமா வரல. ஆனா ஸ்வீட் கரெக்டா இருந்துச்சு. ஆனா நான் நினைச்ச மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஆனா பிரசாதம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணு குத்திடும் சாமி இல்லையா? ஸோ சொல்லக்கூடாது. ஓகே, எப்படி இருந்தாலும் பிரசாதம் பிரசாதம் தான். ஸோ அதனால டிஃபன் செய்யலையா, பிரசாதமே போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். பிரசாதம் சாப்பிட்ட பிறகுதான் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா, நான் பசிக்கு தாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்றதுக்குள்ள எனக்கு 10 மணி அப்படி ஆயிடுச்சு. அதுக்குள்ளவே எனக்கு சுஸ்தாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சுக்கினேன். வெண்டைக்காய் ஃப்ரை தான் செஞ்சுக்கினேன். பருப்பு சாம்பார்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுக்கிட்டு பருப்பு சாம்பார் தாளிச்சுக்கிட்டு ரைஸ் வச்சுக்கினேன். பார்த்தீங்க இல்லைங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வீடியோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வச்சுட்டுங்களா? பாய் பாய்.